எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு எப்பயாவது கோபம் வரும்போது உங்களுடன் இருப்பவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்து. எதற்கு இப்போது இவ்வளவு கோபப்படுகிறாய்? மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், கோபம் எல்லாம் படக்கூடாது என்று கூறியிருப்பார்கள். ஆனால் நான் கூறுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பயாவது கோபம் வந்தால் நன்றாக கோபப்படுங்கள். ஆனால் அதை அப்படியே வெளிப்படுத்தாதீர்கள். நான் கூறுவது உங்களுக்கு ஆபத்தானவையாக தோன்றலாம். இப்போது நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்போதாவது கோபப்பட்டு இருக்கிறீர்களா? அல்லது இப்போது கூட கோபமாக உள்ளீர்களா? அவ்வாறு வாழ்க்கையில் கோபமாக இருப்பவர்களுக்கு அளிக்கப்படும் ஒரு பரிசுதான் இந்த வீடியோ. ஆச்சரியமாக இருக்கிறதா? ஆம், வாழ்க்கையில் கோபப்படாத மனிதர்களை காட்டிலும் கோபப்படும் மனிதர்களால் விரைவாக முன்னேற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு இது எவ்வாறு சாத்தியமாகும் என்பதை விளக்கும். சிலருக்கு இது வித்தியாசமாக தோன்றலாம். அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பதிலளிக்கிறேன். சரி, இப்போது உங்களுடைய பரிசு பிரிக்கப்படுகிறது. கோபம் ஒரு தீய உணர்ச்சி அல்ல, அது ஒரு சக்தி. கோபத்தை சரியாக பயன்படுத்தினால் அது உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். தவறாக பயன்படுத்தினால் அது உங்களை அழிக்கும். முதலில் நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். வாழ்க்கையில் உங்களுக்கு வரும் எதுவும் தீமைகள் இல்லை, அதே போல்தான் கோபமும். விஷயம் என்னவென்றால், நீங்கள் அதை எப்படி கையாளுகிறீர்கள் என்பதே முக்கியம். கோபம் பல்வேறு காரணங்களால் ஏற்படலாம். பொதுவாக நாம் எதிர்பார்த்ததற்கு மாறாக நடந்தால், அநியாயம் நடந்தால், அல்லது நம்மை தவறாக புரிந்து கொண்டால் கோபம் வரலாம். கோபத்தை அகலம் கொண்ட தீ என்று நினைக்கலாம். இதை கட்டுப்படுத்தினால் அது உங்கள் வீட்டிற்கு வெளிச்சம் தரும், வெப்பம் தரும். கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது உங்களை அழித்துவிடும். சிலர் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் உறவுகளை இழக்கின்றனர். ஆண் கத்தி உணர்ச்சி வசப்பட்டு மன அழுத்தத்தில் சிக்கிவிடுகின்றனர். பலமிக்க உடல் அமைப்பு கொண்ட சிலர் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வன்முறையில் ஈடுபட்டு குரங்கில் இருந்து மனிதன் வந்த மாதிரி இவர்கள் மனிதனில் இருந்து திரும்பி மீண்டும் விலங்காக மாறிவிடுகின்றனர். ஒரு சிலர் அவர்களுக்கு கோபம் வந்த உடனே அருகில் உள்ள கடைக்கு சென்று சிகரெட் வாங்கி அதிகமாக அடிப்பாங்க. சிலர் வைன் ஷாப்க்கு சென்று அதிகமாக குவார்டர் பாட்டில்களை வாங்கி அடிப்பாங்க. இதை நான் சொல்லியே ஆக வேண்டும். அது என்னவென்றால், என்னுடைய நண்பன் ஒருவன் அவனது வீட்டில் அவனுடைய அம்மா மற்றும் தங்கையுடன் கோபம் கொண்டு கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அவர்களது வீட்டில் உள்ள டிவியை சுக்குநூறாக உடைத்து விட்டான். சில நேரங்களில் சுவற்றில் கையால் குத்தி கொண்டு தன்னை தானே காயப்படுத்திக் கொள்வான். அதாவது, இவர்கள் அனைவரும் தங்களது கோபத்தை கட்டுப்படுத்த அல்லது திசை திருப்ப வேண்டும் என்று தங்களை தாங்களே அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது, கோபம் அவர்களை அழித்து விடுகிறது. இன்று இளைஞர்களில் கோபம் மிக அதிகமாக உள்ளது. அதற்கு காரணம் என்ன? எப்படி அதை கையாளலாம்? கோபம் எங்கே இருந்து வருகிறது? இளைஞர்களுக்கு கோபம் ஏற்படுவது சாதாரணமான விஷயம் அல்ல. அது முடங்கி போன கனவுகளின் சத்தம். தான் விரும்பியது போல வாழ்க்கை அமைக்க முடியாத போது, கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் முதலிய உறவுகள் உடைந்த போது, மற்றவர்கள் உங்களை அவமதிக்கும் போது, உங்களை புரிந்து கொள்ளாமல் விமர்சிக்கும் போது, உங்களுக்குள் இருக்கும் சக்தி வெளிப்பட வழியில்லாத போது. ஆம், கோபம் என்றால் என்ன? உங்கள் உள்ளே இருக்கும் சக்தி வேறு வழியின்றி வெடிக்கிறது தான். கோபத்தை எப்படி வெளிப்படுத்துகிறீர்கள்? 2 வழிகள் உள்ளன, தவறான வழி மற்றும் சரியான வழி. கோபத்தில் வார்த்தை வெடிக்கிறது, பிறரை எரித்துவிடும். அதிர்ச்சி முடிவுகள், தற்கொலை, பழிவாங்கல், வாழ்க்கையை அழித்துக் கொள்வது. இது தவறான வழி. கோபத்தால் உங்களையே உயர்த்துங்கள். அதை ஒரு சக்தியாக மாற்றி உங்கள் கனவுகளை விரைவில் நிறைவேற்றுங்கள். உங்கள் கோபம் உங்கள் உழைப்பாக மாறட்டும். இது சரியான வழி. உலக வரலாற்றில் பெரிய வெற்றியாளர்கள் அனைவரும் ஒரு கோபத்தில் இருந்துதான் வெற்றி கண்டவர்கள். அம்பேத்கர் சமூக அமைப்பிற்கு எதிரான அவரின் கோபம் நாட்டின் சட்ட மேதையாக்கியது. அப்துல் கலாம் அவரை விமர்சித்தவர்கள் முன்பு உழைப்பால் இந்தியாவின் ஏவுகணை நாயகனாக மாறினார். அரிஸ்டாட்டில், சாக்ரடீஸ், பில்கேட்ஸ், எலோன் மஸ்க் என்று அனைவரது வெற்றிக்கு பின்னணியில் கோபம் இருக்கிறது. ஆனால் அதை அவர்கள் சரியாக பயன்படுத்தினார்கள். கோபத்தை உங்கள் வெற்றிக்கு உந்து சக்தியாக மாற்றுவது எப்படி? அதற்கு 2 வழிகள் உள்ளன. 1, கோபத்தின் ஆற்றலை உழைப்பாக மாற்ற வேண்டும். உங்களுக்கு ஏதேனும் கோபம் வந்தால் அதை உழைப்பாக மாற்றுங்கள். நல்ல உடற்பயிற்சி செய்யுங்கள். உங்கள் உடலை பலமாக மாற்றுங்கள். உங்கள் கோபத்தை அதன் மூலம் வெளியேற்றுங்கள். உதாரணமாக, காதலில் தோல்வி அடைந்தால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையுங்கள். உங்களது வெற்றி எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், உங்களை விட்டு சென்ற காதலியே உங்களை இழந்ததற்கு வாழ்நாள் முழுவதும் கவலைப்பட வேண்டும்.
அதை விட்டுவிட்டு நீங்கள் அவர்களிடம் கெஞ்சி கூத்தாடி விவாதிப்பது எல்லாம் வீணான வேலை. ஏனென்றால் நீங்கள் கூறுவது அவர்களது செவிக்குள் கூட நுழையாது. பிறகு எப்படி இதயத்திற்கு செல்லும்? அவர்களை நீ செய்தது தவறு என்று உங்களது வெற்றியால் கூற வேண்டும். இதற்கு முன்பு இவர் என்னை காதலித்தார் என்று பெருமைப்படும் அளவுக்கு உங்களது வெற்றி இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் கோபத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். உங்கள் திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஓவியம் வரையுங்கள், ஓடுங்கள், பாடுங்கள், ஆடுங்கள், எழுதுங்கள், படியுங்கள். உங்களது பாட புத்தகங்களை மட்டுமல்ல, வாழ்க்கைக்கு தேவையான சிறந்த புத்தகங்களை தேடி படியுங்கள். தேடல் உங்களுக்கு ஏற்ற புதிய விஷயங்களை அளிக்கும். ஆக அதிகமாக கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் வெற்றி பெற்றால்தான் உங்களை அவமதித்தவர்கள் மௌனமாகிறார்கள். 2. கோபத்தை நீண்ட நோக்குடன் பயன்படுத்துங்கள். நீங்கள் கோபப்படுகிறீர்களா? அந்த கோபம் ஒரு நாள் உங்களை உலகத்தில் பெரிய மனிதனாக மாற்றும். இந்த கோபத்தை நான் வெற்றியாக மாற்ற வேண்டும். அதை ஒரு லட்சியமாக மாற்றுங்கள். உங்கள் கனவை நினைவுபடுத்துங்கள். இந்த கோபம் உங்களை உச்சத்துக்கு அழைத்துச் செல்லட்டும். கோபத்தை எப்போது கட்டுப்படுத்த வேண்டும்? கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நேரம் முக்கியமான உறவுகள் முடங்கும் போது. உங்கள் குடும்பத்தினர், நண்பர்கள், உறவினர்கள் மீது வரும் கோபத்தை சாமர்த்தியமாக கட்டுப்படுத்துங்கள். கோபத்தினால ஒரு வார்த்தை கூட தவறா சொல்லக்கூடாது. அது ஒரு உறவை அழிக்கலாம். ஒரு சூப்பர் ஹீரோ போல உங்க கோபத்தை பயன்படுத்துங்கள். உலகின் மிகப்பெரிய ஹீரோக்கள் எல்லாரும் ஒரு கோபத்திலிருந்து உருவானவர்கள். உங்களது கோபம் உங்களை அழிக்கக்கூடாது, உங்களை உயர்த்த வேண்டும். இதுதான் நம்முடைய தலைமுறைக்கு தேவையான உண்மை. இந்த கோபம் ஒரு வெற்றிக்கு வழிவகுக்கட்டும். அவ்வளோதான், இன்னைக்கு வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக்க வாழ்க்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிக்கிறேன். இது என்னுடைய 4வது வீடியோ. ஆனாலும் வியூஸ், லைக்ஸ், சப்ஸ்கிரைபு எதுவும் நான் நினைச்ச மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. அதனால எனக்கு இப்ப ரொம்ப கோபம் வருது. நான் இன்னும் புதுசா யோசிக்க போறேன். நம்ம சேனல்ல வீடியோ பார்க்குற எல்லாரும் அவங்களாவே உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும். இனிமே வரப்போற ஒவ்வொரு வீடியோவும் ஒரு புத்தகம் படிச்சதுக்கு சமமா இல்ல, என்னோட ஒரு வீடியோவை ஒருத்தரோட வாழ்க்கையவே மாத்தக்கூடிய அளவுக்கு உருவாக்க போறேன். ஏன்னா நான் இப்ப சரியான கோபத்துல இருக்கேன். டாட்டா, நான் போயிட்டு வரேன்.